பிரைஸ் த லார்ட். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நிக்கோதேமு என்னும் ஒரு மனுஷன் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அவரை மிகவும் புகழ்ந்து, நீர் மெய்யான தீர்க்கதரிசி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், ஏனென்றால் உம்மூலமாய் பலத்த கிரியைகள் செய்யப்படுகிறது என்று சொல்லி புகழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த புகழ்ச்சியில் ஆண்டவராகி இயேசு மயங்காமல் அவனை பார்த்து, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மறுபடியும் பிறக்க வேண்டுமா? நான் ஏற்கனவே என் தாயின் வயிற்றிலே பிறந்தாயிற்றே, திரும்ப எப்படி நான் பிறக்க முடியும் என்று போதகராய் இருந்த அந்த நிக்கோதேமு கேட்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி, அதை குறித்து அவனுக்கு புரியாத போது அவர் சொல்லுகிறார், மாம்சத்தால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் எல்லாரும் நம் தாய் தகப்பன்மாருக்கு மாம்சத்தில் பிறந்தவர்கள் தான். அந்த மாம்சத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனிடத்திலும் மாம்ச சுபாவம் இருக்கும். அதனால்தான் நாம் சண்டையிட்டோம், நாம் கோபப்பட்டோம், நாம் இச்சித்தோம், அநேக தவறுகளை நாம் பண்ணோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவராகி இயேசு நம் ஒவ்வொருவரையும் சந்தித்து தம்முடைய அன்பினாலே நம்மை நிரப்பினார், தம்முடைய கிருபையினாலே நம்மை நிரப்பினார். அவர்தான் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தது போதும், நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறுங்கள் என்று சொன்னார். இந்த ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்துக்குரியவர்களுக்கும் அநேக வித்தியாசம் உண்டு. இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் ரட்சிப்பை பெற்றிருந்தும், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தும் ஆவிக்குரியவர்களாய் வாழ்கிறதில்லை. இன்னும் மாம்ச எண்ணங்களிலும் மாம்ச பகைகளிலும் மாம்ச இச்சைகளிலுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் ஒரு முக்கியமான நோக்கம், நாம் மாம்சத்துக்குரியவர்களாய் வாழாமல் ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்து ஆவிக்குரிய சிந்தையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்கு ஒரு பிரதான நோக்கம், ஆவிக்கு உரியவர்களாய் நாம் வாழ வேண்டும். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்து நிக்கோதேமுவிடத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு காற்றை குறித்து பேசுகிறார். காற்று எங்கிருந்து வருகிறது என்று நமக்கு தெரியாது, எங்கே போகிறது என்று தெரியாது, அதை உணர்கிறோம். அப்படித்தான் ஆவிக்குரியவனும் இருப்பான், ஆவியினால் பிறந்தவனும் அப்படித்தான் இருப்பான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஆவிக்குரியவர்களை காற்றோடு ஒப்பிட்டு நம்முடைய ஆண்டவர் பேசுகிறார். அன்பானவர்களே, இந்த காற்றை குறித்து ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காற்றானது தன்னை காட்டாது. நாம் கடலை பார்த்திருக்கிறோம், மலையை பார்த்திருக்கிறோம், ஏன் மரங்கள் செடிகள் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் காற்றை இதுவரைக்கும் எந்த மனிதனும் கண்களால் கண்டதில்லை. அப்படித்தான் ஆவியினால் பிறந்தவனும் தன்னை காட்ட மாட்டான். இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் தங்கள் மூலமாய் இயேசுவை அறிந்து கொண்டவர்களையும் தங்கள் மூலமாய் வியாதியிலிருந்து சுகமாக்கப்பட்டவர்களையும் அழைத்து, நீ என் மூலமாய் தான் சுகமானாய், நீ என் மூலமாய் தான் ரட்சிக்கப்பட்டாய், இந்த இயேசுவை அறியாதவனாய் இருந்தாய், நான் தான் உனக்கு சொன்னேன் என்று சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். காற்று தன்னை காட்டாது. அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, நான் சிறுகவும் அவர் பெருக வேண்டும் என்று சொன்னது போல, நம் மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாலும், நம் மூலமா எத்தனை பேர் வியாதியிலிருந்து சுகம் பெற்றாலும், அது எல்லா வகையும் தேவனுக்கு செலுத்தி, நான் அல்ல அவரே, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லுவோம். அடுத்தது அந்த காற்றினுடைய அடுத்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த காற்று எந்த மனுஷன் கையிலும் அடங்காது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள், ஆனால் அதில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடியில் அடக்கினவர் தேவாதி தேவன் மாத்திரம்தான். எந்த மனுஷனின் கையிலும் காற்று அடங்காது. நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரியவர்களாய் இருந்தால் உங்களை எந்த மனுஷனும் மனுஷிகமாய் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. தேவனுக்கு பயந்து நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து எந்த மனுஷனுக்கும் கீழ்ப்படிந்து உங்களால் நடக்க முடியும். ஆனால் தேவனுக்கு அடாத காரியங்களிலே மனிதர்கள் தங்கள் பணத்தை கொண்டோ தங்கள் அதிகாரத்தை கொண்டோ உங்களை கட்டுப்படுத்த முடியாது.
அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஒரு ராஜா தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு, தன்னுடைய ராஜ மேன்மையை கொண்டு கட்டுப்படுத்தி விடலாம் என்று பார்த்தான். அந்த ஆவிக்குரியவர்கள் அவன் கையில் கட்டுப்படவில்லை. அந்த ஆவிக்குரியவர்கள் அக்கினிக்குள்ளே கூட உலாவினார்கள். அன்பானவர்களே, நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருந்தால் முதலாவது உங்கள் மூலமாய் நடக்கிற நன்மையான காரியங்களை, உங்கள் மூலமாய் நடக்கிற அற்புதங்களை, அடையாளங்களை வைத்து உங்களை விளம்பரப்படுத்த மாட்டீர்கள். தேவனுக்கு சகல மகிமையும் செலுத்தி நீங்கள் மறைந்திருப்பீர்கள். இரண்டாவது காரியம், மனுஷன் கையிலே அடங்க மாட்டீர்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கூட தங்களுக்கு அதிக காணிக்கை கொடுக்கிறவர்களை பார்த்து பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். போய்விடுவார்களோ, நிறுத்தி விடுவார்களோ என்று சொல்லி. சில ஊழியர்கள் அரசியல் தலைவர்களை பார்த்த உடனே, ஐயோ அவர் பெரிய தலைவர், அவருக்கு முன்னாடியெல்லாம் நம்மளால நிற்க முடியாது என்று சொல்லி அவர்களுக்கு பயப்படுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எவ்வளோ பெரிய அதிகாரியா இருந்தாலும் அவர்களை பார்க்கிலும் மேன்மையானவர்கள் தான் தேவ ஆவியை பெற்ற தேவ மனிதர்கள். அதை நாம் எப்பொழுதும் உணர வேண்டும். ஆவியினால் பிறந்தவனுடைய மூன்றாவது காரியம், சங்கீதம் 148 சங்கீதத்தின் 8 வசனத்தின் பின்புறத்தில் சொல்லுகிறது, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. அவர் சொற்படி செய்யும். காற்று எப்பொழுதும் முதலாவது தன்னை காட்டாது, இரண்டாவது எந்த மனுஷ கையிலும் அடங்காது, மூன்றாவது ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் செய்யும். ஆண்டவர் சொல்லாததை செய்யாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது செங்கடல் அவர்களுக்கு தடை பண்ணது. அந்த செங்கடலை 2ஆக பிரித்து வைக்கும்படி தேவாதி தேவன் காற்றுக்கு தான் கட்டளையிட்டார். தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே செங்கடலை 2ஆக பிரித்து பிளந்து வைத்திருந்தது. அன்பானவர்களே, ஒருவேளை அந்த காற்றானது, ஆண்டவரே எனக்கு கை வலிக்கிறது, நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி இருந்தால் இஸ்ரவேலருடைய நிலைமை என்ன ஆகிறது? ஆண்டவர் சொல்லிவிட்டார், இந்த செங்கடலை பிளந்து பிடிக்கும்படி அதை நான் பிளந்துதான் பிடித்திருப்பேன் என்று சொல்லி. சற்று நேரம் கழித்து இஸ்ரவேலர் எல்லாரும் செங்கடலை கடந்த பின்பு பார்வோனும் அவன் சேனையும் அந்த செங்கடலுக்குள்ளே கடந்து வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் உன் கையை எடு என்று கட்டளையிடுகிறார். காற்று உடனே அதை விட்டு விட்டது. ஒருவேளை காற்று, பாவம் ஆண்டவரே இவர்கள் செத்து விடுவார்கள் என்று சொல்லி இருந்தால் என்ன ஆகிறது? அன்பானவர்களே, ஆவியினால் பிறந்தவர்கள் காற்றை போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற நம் ஒவ்வொருவரும் நம்மை நான் சிறுகவும் நீர் பெருக வேண்டும் என்று சொல்லி நம்மை மறைத்து ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமாக. மனுஷர்கள் தங்கள் மனுஷிகத்தினாலே நம்மை அடக்க வரும்போது நமக்குள் இருக்கிற ஆவியானவரை கொண்டு நாம் அவர்கள் கைகளிலே அடங்காமல் தேவனுடைய பலத்த கைக்குள்ளே நம்மளை பாதுகாத்து கொள்வோமாக. அது மாத்திரமல்ல, நாம் எதை செய்தாலும் அதை ஆண்டவரிடத்திலே கேட்டு அவர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்வோமாக. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அப்பொழுது எல்லா சமாதானமும் சந்தோஷமும் நம்மை நிரப்பும். இந்த பூமியில கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆவியினால் பிறந்தவன் எப்படி இருப்பானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அபிஷேகத்தால நிரப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.